செய்ய விரும்புறாங்க. இந்த சத்தியாகிரகம் பண்ணணும்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய மனசை மாத்திரலாம் நினைச்சாங்க. இது ரொம்ப கான்பிடென்டா ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, அதாவது சொன்ன சொல்ல நிறைவேற்றுறதுல உறுதியா இருக்கிறாங்க. அவங்களே செஞ்சுட்டாங்கன்னா மாற முடியாது. அப்புறமேடு அவங்களே உம்ரா செய்யாம முட்டையை அடிச்சு குர்பானி கொடுத்துட்டாங்க, அப்புறம் எங்க போட்டு உம்ரா செய்யறது? அந்த பேச்சே இடம் இல்ல. நான் அவ்வளவு தெளிவா நான் உறுதியா இருக்கிறேன்னு சொல்லி தெளிவா நீங்க காட்டுறதா இருந்தா உங்க செயல் மூலம் காட்டுங்க, தன்னால் அவ்வளவு காரியம் நடக்கும்ங்கிறாங்க. இது புகாரியில 2734வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். பல இடங்கள்ல இருக்கிறது 2734 நீங்க பார்க்கலாம். பெரிய சம்பவம் இது. இதுல அந்த ஆலோசனை கேட்ட ஒரு டாபிக் மட்டும் உங்களுக்கு சுருக்கமா சொல்லி இருக்கிறோம். அப்ப நிர்வாகம் பண்றது என்று சொன்னால் நான் சொன்னதா சட்டம்ங்கிற மாதிரி நிர்வாகம் பண்ணக்கூடாது. மனைவிங்கிறது ஒரு வாழ்க்கை துணைவி, அவங்கள்ட்டையும் சில நல்ல கருத்துக்கள் இருக்கும். அவங்க சொல்லக்கூடியது சில நேரத்தில் நம்ம சொல்றதை விட சிறந்ததாக இருக்குமையானால் அதற்கு என்ன செய்யணும்? நீ பொம்பளை சொல்லி நான் கேட்கிறதா என்கிற மாதிரி வரக்கூடாது. அது சரியா தவறான்னு பார்க்கணும். சரியானதை சொல்வார்களே ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கேற்றவாறு நம்ம என்ன செய்யணும்? நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு முன்மாதிரியா இருக்கிறாங்க. நிர்வகிக்கக்கூடிய ஆண்கள் இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெண்களை ரொம்ப ஒண்ணுமே இல்லாம அவங்களுக்கு 13% தானே அந்த இதுல நியூரான்ல டிஃபரெண்ட் இருக்கு சக்தியில, அதுக்கான மூளை இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அதனால என்ன செய்யும்? அவங்கள்ட்ட நல்ல விஷயங்கள்லாம் வரும், அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இதுல இருந்து தெரிந்து கொள்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வகிக்க சொல்லும் பொழுது ஒரு அடிப்படையை சொல்றாங்க. நீ ஒன்னு பொம்பளையை நிர்வகிக்கிற, நீ ஆம்பளை மனைவி நிர்வாகம் செய்ய போற. நிர்வாகம் செய்யும் பொழுது நீ விரும்புற மாதிரியே எல்லா விதத்திலையும் உன் மனைவி நடக்க முடியுமா? எந்த மனுஷனுக்கு அப்படி ஒரு மனைவி இருக்காது. ஏன்னு கேட்டா, 2 நபர்கள் எடுத்துக்கொண்டால் கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரிதான், கண்டிப்பா அனைத்துலயும் 2 பேரும் ஒரே மாதிரி சிந்திக்க மாட்டாங்க. ஒரு அண்ணனும் தம்பியுமா இருந்தாலும் ஒரு 75% 2 பேருக்கு ஒத்து போகும். ஒரு 25% வேறுபாடா இருக்கும். டேஸ்ட்ல ஒரு வீட்டுல ஒரு தாய் தான் சமைச்சு போட்டிருப்பா, ஒரே சாப்பாடை தின்னுதான் 2 பேரும் வளர்ந்துருப்பாங்க. இவனுக்கு ஒண்ணு பிடிக்கும், அவனுக்கு அது பிடிக்காது. ஒரு உணவுல ஒரே தாய் ஒரே தந்தை ஒரு வீட்டுல தானே திண்டு பழகுனாங்க. ஆனாலும் என்ன செய்யாது? அண்ணனுக்கு பிடிக்கிறது தம்பிக்கு பிடிக்க மாட்டேங்குது, தம்பிக்கு பிடிக்கிறது அண்ணனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. தம்பி கோபக்காரனா இருக்கான், அண்ணன் சாந்தமா இருக்கிறான். பாக்குறமா இல்லையா? அவன் கொஞ்சம் சார்பா சிந்திக்கிற ஒரு முட்டாளா இருக்கிறான். அப்ப ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த 2 பேருக்கு மத்தியிலேயே ஒரே மாதிரி அனைத்திலையும் சிந்தனை இருக்குமா? அனைத்திலையும் ஒரே மாதிரி கருத்துக்கு வருவாங்கன்னா வரமாட்டாங்க. அப்ப கல்யாணம்ங்கிறது நம்ம சம்பந்தம் வேற ஒருத்து. நம்ம வீட்டுல வளர்ந்தவளா இருக்க மாட்டாள். இவனுடைய வளர்ப்பு முறை வேறையா இருக்கும், அவளுடைய வளர்ப்பு முறை வேறையாக இருக்கும். அவளுடைய சிந்தனை, அவளுடைய எதிர்பார்ப்பு, அவளுடைய ஆசை, அவளுடைய டேஸ்ட் ஒவ்வொன்றும் என்ன இருக்கு? நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஆணுக்கும் பெண்ணுக்கு எடுத்துக்கொண்டீர்களே. ஆனால் அப்ப நம்ம என்ன எதிர்பார்க்க கூடாது? நம்ம நினைக்கிற மாதிரி தான் ஒரு 100% நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கியாமத் வரைக்கும் நீ கல்யாணம் பண்ண முடியாது. அப்படி ஒண்ணு கிடைக்காது. அவர் ஆம்பளை நினைக்கிற மாதிரி 100% இருக்கக்கூடிய ஒரு பெண் உலகத்தில் இருக்குமா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க, நீ நிர்வகிக்க போறீல, லா யஃப்ரக் மூமினுன் மூமினத்தன், எந்த ஒரு மூமினான நீ மூமினா இருந்தால், அல்லாஹ்வை நம்புறவனா இருந்தால், ஒரு மூமினான ஒரு மனைவி நீ வெறுத்து விடவே கூடாது. ஏன்? அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இன் கரிஹ மின்ஹா குல்கன் ரலிய மின்ஹா ஆகர, உன் மனைவி இடத்துல ஒரு விஷயம் உனக்கு பிடிக்காது இருக்குமையானால் கொஞ்சம் கவனமா பிடிச்சது நிறைய இருக்கு, அதுல திருப்தி பட்டுக்க. எல்லாமே பிடிக்காதா இருக்குமா? உங்களுடைய மனைவிமார்கள் செய்யக்கூடிய அத்தனையுமே வெறுப்புண்டு ஒருத்தி கூட இருக்க மாட்டான். அத்தனையும் விரும்பத்தக்கதா எப்படி இருக்காதோ அத்தனையும் வெறுக்கத்தக்கதா இருக்குமா? இருக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அவங்களுடைய ஒரு குணம் உங்களுக்கு கோபம் தரக்கூடியதாக, ஒரு பிடிக்காததாக, ஏதோ ஒரு வகை எடுத்து தெரிஞ்சு பேசுறது ஒரு குணமா இருக்கு, அது நமக்கு பிடிக்காம இருக்கு. இப்ப பார்த்தாலும் மூஞ்ச தூக்கி வச்சுட்டே இருப்பாங்க, அது நமக்கு பிடிக்காம இருக்கு. ஒழுங்கா சோறாக்க தெரியாது, அது நமக்கு பிடிக்காது. இப்ப பார்த்தாலும் உப்பு அதிகமா அள்ளி போட்டுருவாங்க. ஏதோ ஒண்ணு இருக்கும்னு வைங்களேன். அப்ப ஏதோ ஒண்ணு ஒரு மனைவி இடத்துல உங்களுக்கு பிடிக்காது இருக்குமையானால் நீங்க இன்னும் கொஞ்சம் கவனமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா பிடிச்சது நிறைய இருக்கும். பிடிக்காத மட்டும் நீ ஏன் பாக்குற? அவள்கிட்ட பிடிச்ச விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கு. இப்படி இருந்தா கூட இது நல்லா இருக்கு, இந்த விஷயத்துல நல்லா இருக்கிறாள், அந்த மாதிரி ஒன்னொன்னே நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா உனக்கு பிடித்த விஷயங்கள் இருக்கும். இப்படித்தான் குடும்ப வாழ்க்கை நீ நிர்வகிக்கணும். 100% ஒரு ஆண் திருப்தி படக்கூடிய வகையில் பெண்கள் படைக்கப்படவே இல்லை. அது மாதிரி இப்ப ஆண் பெண்ணுக்கு ஆண் அப்படி படைக்கப்படல. ஒரு பொம்பளைய 100% திருப்திப்படுத்துற மாதிரி ஒரு ஆம்பளை இருப்பானா? இந்த பொண்டாட்டி வேணான்னு வேற ஒரு பொண்டாட்டியை நாடுனீங்கன்னு வைங்க, அவங்ககிட்ட 100% அதுவா போறா? அவர்கிட்ட இதே மாதிரி 25 குறை இருக்கும். இவர்கிட்ட இருந்து அந்த குறை வேண்டாம் இல்லாம இருக்கு. அதுக்கு பதிலா வேற ஒரு 25 இருக்கத்தான் செய்யும். அதே பஞ்சாயத்து மறுபடியும் தொடரும்.
அதே சண்டை, அதே வம்பு, அதே பிரச்சனை. இப்படியே ஒரு நாளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அப்ப ஒரு மனைவியை திருமணம் முடித்து விட்டோம் என்று சொன்னால் என்ன நினைக்கணும்? அவங்கள்ட்ட குறையும் இருக்கும், நிறையும் இருக்கும். நிறை அதிகமாக இருக்கும். யோசிச்சு பார்த்தா நிறைதான் அதிகமா இருக்கும், குறை கம்மியா தான் இருக்கும். அந்த கம்மியான குறையோட சேர்த்துதான் நம்ம என்ன செய்யணும்? இல்லறத்தை கொண்டு போகணும். இது நிர்வகிக்கக்கூடிய முறை. ஆண்களுக்கு நிர்வாகத்தை கொடுத்து விட்டு நிர்வகிக்கிற முறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க. இது முஸ்லிம்ல 2672வது ஹதீஸ்ல இருக்கிறது. இன்னும் சொல்றாங்க, அல் மர்அத்து, பெண் இருக்கிறாள, அவ வளைந்த கல்வில், வளைந்த ஒரு எலும்பை போன்றவள். எலும்பு இயல்பாக வளைஞ்சிருக்கல. அப்படி வளைஞ்ச எலும்பு இருந்தால் வேற ஒரு பிளாஸ்டிக் வளைஞ்சிருந்தா நிமித்திக்கலாம். எலும்புங்கிறது இரும்பு வளைஞ்சிருந்தா கூட நிமித்திக்கலாம். ஏன் உடையாது? இரும்பு வளைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், வளைஞ்ச எலும்பு நிமித்தி இப்படி நேரம் ஆக்கிக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உதாரணம் காட்டுறாங்க? எலும்பு வளைந்து போன எலும்பை போன்றவள். இந்த வளைந்து போன எலும்பு இருக்குல்ல, நீ என்ன விளைக்கிறன்னு? எலும்புண்டா வளைஞ்சுதான் இருக்குன்னு விளைக்கணும். நீ என்ன பண்ண போற? நிமித்தி பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடைஞ்சு போயிரும். உதாரணம் காட்டி சொல்றாங்க, சின்ன பிள்ளைக்கு புரியுற மாதிரி. எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் நீ என்ன எதிர்பார்க்க கூடாது? நேர இருக்கும்னு எதிர்பார்க்காத. எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் வளைந்த எலும்பை போன்றவளாகவே தான் இருப்பாள். இன் அகம்தகா, அது நிமித்தணும்னு நீ போனேன்னு வையி, கசர்த்தகா, உடைச்சிருவ. நிமித்தவே கூட முடியாது. நாய் வாழை நிமித்த இயலுமா? அது மாதிரி உதாரணத்துக்கு சொல்றேன். அது அது அப்படித்தான் இருக்கும்னா என்ன செய்யணும்? இது இப்படித்தான் இருக்கும்னு புரிஞ்சுக்கணும். இதனுடைய சைஸ் இப்படித்தான், இதனுடைய தன்மை இப்படித்தான். இது ஒரு காலத்துல என்ன செய்யாது, அப்படி நிமித்து கரெக்ட் பண்ணிடுவோம் என்று நினைத்தீர்களே, ஆனால் தோத்து போயிருவீங்க, உடைஞ்சு போயிடும், சண்டை தான். அப்புறமேலு நீ நினைச்சபடி அப்படி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடணும்னு நினைச்சோம்னா அது நம்ம தோத்து போயிருவோம். எத்தனை பொண்டாட்டி கட்டினா தோத்து போயிருவோம். நீ ஒரு மனைவிட்டு அந்த மாதிரி ஒரு குறையை கண்டுட்டு நீ வெறுத்து போயிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணா அவள்கிட்ட இதே மாதிரி தான். அவளும் வளைஞ்ச எலும்பு தானே. எல்லாருமே மூலமே அப்படித்தானே. ஏன் வளைஞ்ச எலும்பு உதாரணம் காட்டுறாங்கன்னா, நம்ம தாய் இருக்காங்க, அவங்க வளைஞ்ச எலும்புல நிறைய படைக்கப்பட்டாங்க. அவ்வா அவர்கள் ஆதமுடைய வளைஞ்ச எலும்பிலிருந்து படைக்கப்பட்டதுனால அது மூலமும் அப்படியா இருக்கிறது, அது தன்மை அப்படி இருக்குன்னு உதாரணம் காட்டுறாங்க. அதே நேரத்தில் இது இப்படித்தான் இருக்கு அப்படிங்கறத மனசால் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டாயானால் இஸ்தம் தஅதபிஹா, அவரிடத்தில் நீ இன்பத்தை அடைந்து கொள்ள முடியும். அந்த வளைவு அவள்கிட்ட இருக்கும் நிலையிலேயே நீ இன்பத்தை அடைந்து கொள்ள முடியும். என்ன புரிஞ்சுக்கணும் ஆம்பளைங்க? பொம்புலன்னா இப்படித்தான் இருப்பாள். நீ எதிர்பார்க்கிற மாதிரி பொம்பளை இருக்காத ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணித்தானே. அந்த மூலையில என்ன மாதிரி அவங்களை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறானோ அந்த தன்மை யாராக இருந்தாலும் செய்யாது, மாறாது. அதை சரி பண்ணுவோம் நினைச்சதே செய்யாத. அதான் மார்க்கத்துக்கு விரோதமா பாரதூரமான விஷயம் இருக்குதா கண்டிக்கணுமே தவிர, சில குணங்கள் சில தன்மைகள் இருக்கு பாருங்களேன். ஆம்பளை மாதிரி பெண்கள் எதிர்பார்க்கோள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பெண்கள் புறம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, தொண்ணூறு சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் போட்டு பெருசாகிட்டு இருப்பாங்க. ஒரு அற்பமான ஒரு விஷயம், உங்க தங்கச்சிக்கு ஒரு ஜாக்கெட் எடுத்து கொடுத்தா அவங்க பொண்டாட்டி பிடிக்காது. உதாரணம் சொல்றேன், அதுக்கு அவளுக்கு எந்த ஒரு சம்பந்தமே இல்ல, அவளுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது. அது எப்படி உங்க தங்கச்சி கொண்டு கொடுத்தியேன்னு கேட்கத்தான் செய்வா. நீங்க என்ன செய்யணும்? இந்த கதை இந்த கால விட்டு வழங்குதா, அதுக்கான என்ன கேட்கறது? இது ஒரு வம்பாக்கு, இது ஒரு பஞ்சாயத்தாக்க முடியுமா? இது எல்லா உங்க தங்கச்சி அப்படித்தான் இருப்பா. உங்க மனைவி உங்கள்கிட்ட எப்படி கேட்கிற மாதிரி உங்க தங்கச்சி அவ புருஷன் தெரிஞ்ச மாதிரி தான் செய்வா, சண்டை போடுவா. அப்ப பெண்கள்னா இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சின்ன சின்ன அற்பமான விஷயங்களை எல்லாம் பெருசு பெருசா ஆக்குவாங்க. அப்படியா சரி பாத்துக்கிறோம், அந்த மாதிரி யோசிக்கிறேன். அப்ப அந்த நேரத்தில் எப்படி உங்களுக்கு திறமை இருக்குதோ அது மாதிரி சமாளிச்சுக்கணுமே தவிர இது ஒரு விவகாரமாக்கி இது ஒரு பஞ்சாயத்தாக்கி இதனால சண்டை போட்டுக்கிட்டு அப்புறமா நீ அம்மா வீட்டுக்கு போன அப்பா வீட்டுக்கு போன சரியா வருமா? அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது அந்த வளைவு இருக்கும் ஒத்துக்க. குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் என்ன விளைக்கிறேன்? பெண்கள் ஆம்பளை மாதிரி இருக்க மாட்டார்கள். அதனால அவன் பொம்பளையா இருக்கிறது காரணம் என்ன? அவ உன்னைய மாதிரி இருக்காதனால பொம்பளையா இருக்கிறார். அப்ப மனைவிமார்களை இப்படி டீல் பண்ற விஷயத்தான் நிறைய பேர் நினைஞ்சாங்க, தவறு செய்து விட்டு சின்ன சின்ன விஷயத்தையும் பெரிய பஞ்சாயத்து சரியத்து பஞ்சாயத்து நம்ம நடத்துவோம். எல்லாம் என்னவா இருக்கும்னா உப்பு பெறாத விஷயங்களா தான் இருக்கும். விசாரிச்சு பார்த்தோம்னா இதுக்கா சண்டை, இதுக்காக குடும்பத்துல புருஷன் முன்னாடி பிரிகிறதா? என்னடா பார்த்தா என்னை பத்தி அப்படி சொன்னாரு, என்னை பத்தி இப்படி செஞ்சா, என் நண்பனை கூட்டிட்டு போன டீ போட சொன்ன போட மாட்டேன்டா. இந்த மாதிரி ஒண்ணுமில்லாத விஷயங்கள். இதெல்லாம் ஒரு காரணமாக்கி கொண்டெல்லாம் என்ன இருக்கிறது, விவாகரத்துகள் வரைக்கும் போயிருது. அப்ப என்ன விளைக்கணும்? ஆண்கள் நிர்வகிக்கும் பொழுது நம்ம பெண்களுடைய சில பலவீனங்கள் அவங்களுடைய இதெல்லாம் குறைகளோடு சேர்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது புகாரியில நிறைய இடத்துல வருது. 5184வது ஹதீஸ்ல நீங்க பார்த்துக் கொள்ளலாம்.
அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஏதாவது ஒரு பொம்பளை தப்பு பண்ணிட்டாலும் எடுத்தோம் கை நீட்டு ஆம்பளை காட்டுறாங்களாம். ஆம்பளைங்கிற வயல் என்ன செய்யறது? எப்ப இந்த கை நீட்டி அடிக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது? அது எப்பன்னு கேட்டா, பகிரங்கமான ஒரு அசிங்கமான ஆபாசமான ஒரு தப்பான காரியத்தில் ஈடுபடும் பொழுது என்ன இருக்கிறது? அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கை நீட்டக்கூடிய ஆண்களை பார்க்கிறோம். எப்படி நீ பொம்பளை உனக்கு ஈக்குவலாவ அடிக்கிற அளவுக்கு உனக்கு ஈக்குவலான ஒரு ஆள் போய் அடிக்கலாம். அவன் என்ன செய்யறா? அவனுடைய அடைக்கலமாக வந்திருக்கிறா, அவனுடைய தன்மை அப்படித்தான் இருக்கும்னா உடனே கை நீட்டி அடிக்கிற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் கண்டிக்கிறாங்க. லா யஜ்லிது அஹதுக்கும் இம்ராஅத்தஹு ஜல்தல் அப்தி, ஒரு அடிமையை போட்டு அடிக்கிற மாதிரி உங்களுடைய மனைவியை நீங்கள் யாரும் அடித்து விடக் கூடாது. அப்புறம் அடிச்சு விடுவீங்க, அப்புறம் சும்மா இஜாமியுஹா பி ஆகிரில் யௌமி, அப்புறம் ராத்திரி உன்னை சேரணுங்கிறீங்க. என்ன வெக்கமா இல்லைன்னு கேக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு கோவம் வந்து இப்படி அடிச்சு விடுவீங்க, அப்புறமா ராத்திரில போய் நீங்க சேர்ந்துக்கிறீங்களா? இது வந்து நல்லா ஒரு சூடு வர்ற மாதிரி கேட்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு, இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க நடக்காதீங்க. அதை யோசிச்சு பாருங்க. இப்ப அடிக்கிறோம், அடிச்சுட்டு என்ன செய்ய போறீங்க? எதிரியா? எதிரின்னா சண்டையில போட்டு அடிச்சுட்டு நீ அங்கிட்டு போடா எங்கிட்டு போடான்னு போயிடலாம். அடிச்சுட்டு அங்கான இருக்க போறீங்க, மரம் சேர்ந்துக்கிட்டு தான் போறீங்க, அவதான் சோறு போட போறா, அதான் சாப்பிட போறீங்க, அங்கதான் உன்ன இருக்க போறீங்க, ஊர் கட்டெல்லாம் படுத்து கிடக்க போறீங்க, அப்புறம் என்ன போட்டு அடிக்கிறதுக்கு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியில் இது 5204வது ஹதீஸ்லையும் இன்னும் பல இடங்கள்லையும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்களுடைய நிர்வகிக்கிற விஷயங்கள் என்ன விளங்கிக்கணும்னு கேட்டா, சில தன்மைகள் அப்படி பொம்பளை தன்மை அப்படித்தான் இருக்கும்.